செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. சில பேர் ஒரு விஷயத்தை கோலாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதை ஆசைப்படுவாங்க, அதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க. ஆனால் அதை தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஜிம்முக்கு போய் ஃபிட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கான முயற்சிகளும் எடுப்பாங்க. ஒரு வாரம் போவாங்க, அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது எடுத்த காரியத்தில் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுவே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோலை வச்சுருப்பாங்க, அதை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சரி, இந்த காணொலியில் நாம் எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு முழுமையாக பார்க்கலாம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். முதல் விஷயம், என்னாலையும் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்புங்க. ஏன்னா அவங்களே ஒரு சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, ஆமாம் நான் முதல்ல ஆர்வத்தோடு இருப்பேன், அப்புறமேட்டு போக போக ஆர்வம் குறைஞ்சிடும் அப்படின்னு அவங்களே ஒத்துப்பாங்க. இப்படி ஒத்துக்கிறது மூலமாக உங்களால் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உங்கள் மைண்டுக்கு இன்டைரக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. இது சொல்கிறது மூலமாக அதுவும் ஒத்துக்கும், ஆமாம் உன்னெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மைண்டும் அதை ஏற்றுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக நினைங்க. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாக நினைக்கும். அடுத்தது 2வது விஷயம், எல்லாத்துக்குமே நான் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் மைண்டு சில விஷயங்களை கேட்கும். உதாரணமாக சொல்லணும்னா, நீ ஜாலியாக வெளியில் சுற்று, நீ கேம் விளையாடு, உனக்கு பிடிச்ச மூவிஸை நீ பாரு அப்படின்னு ஒரு சில நேரங்களில் நம்ம மைண்டு இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதுல தப்பு இல்லை. சரி, நான் ஏன் எல்லாத்துக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டு சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் மைண்டு, நான் என்ன சொன்னாலும் இவன் வேணான்ட்டே இருக்கிறான், இருந்தாலும் இவனை விடக்கூடாது, அதுவே கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவனை போட்டு டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு அது ஆசைப்படுற விஷயங்களை கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அதை செய்ய வச்சிடும். அதனால் எல்லாத்துக்குமே செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது கேட்குற ஒரு சில விஷயங்களை செஞ்சுருங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்களை உங்கள் மைண்டு கேட்கும். சரி, நம்ம மைண்டு நிறைய விஷயங்களை கேட்குதே, அதில் எந்த விஷயம் கரெக்டாக நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் 3வது விஷயம். உங்கள் மைண்டு எந்த விஷயத்தை கேட்குதோ அது செய்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் செய்கிறது மூலமாக நான் வச்சிருக்க இலக்குக்கு ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிங்க. இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக உங்கள் மைண்டு என்ன கேட்குதோ அதை கொடுத்துருங்க. ஒருவேளை உங்கள் இலக்குக்கு பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குதுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் புத்தகம் படிக்கிற ஒரு ஹேபிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் வச்சுருக்கீங்க, இந்த நேரத்தில் நான் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் உங்களை விளையாட சொல்லுது, இல்லை டிவி பார்க்க சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா புத்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நாலேஜ் நம்ம வளர்த்துக்க போகிறோம். அந்த நேரத்தில் போய் அது கேட்குற ஒரு சில ஃபன்னியான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நாம் வச்சுக்கிற இலக்கை அடைய விடாமல் அது தடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல தான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை, புத்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியம், நான் இந்த டைமுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன் படிக்க, கண்டிப்பாக நான் படிப்பேன் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள். உங்கள் மைண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை படிக்க வைக்கும். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், என்ன நாம் ஒரு மனுஷன் கூட பேசுகிற மாதிரி மைண்டுக்கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேசணும். ஏன்னா நம்ம மைண்டு தான் எல்லாம். நாம் பாசிட்டிவாக நினச்சோம்னா அதுவும் பாசிட்டிவாக நினைக்கும். நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டும் நெகட்டிவாக தான் நினைக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, நான் பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டும் ஆமாம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஒருவேளை இல்லை என்னெல்லாம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் எல்லாம் அடைய முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஆமாம்மா நம்மளாலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லும். ஸோ நாம் எந்த மாதிரி திங்க் பண்ணுறோம், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம நினைக்கிறோம், பாசிட்டிவாக நினைக்கிறோமா நெகட்டிவாக நினைக்கிறோமா, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், பாசிட்டிவாக திங்க் பண்ண எப்பயுமே கற்றுக்கோங்க. ஒருவேளை எனக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ண தெரியல அப்படின்னா ஏற்கனவே அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த காணொலி மூலமாக செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது உங்கள் மைண்டு கேட்குற ஒரு சில விஷயங்களை செஞ்சுருங்க. எல்லாத்துக்குமே செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அழகாக செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னும் செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அடுத்து வர காணொலியில் போடுறேன். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட்,
தமிழ் ஸ்டோரிஸ், தமிழ் மோட்டிவேஷன், பேசிக் ஜிகே, அப்புறம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இந்த மாதிரி காணொளிகளை நம்ம அதிகமாக பதிவிட்டுட்டு வரோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் முக்கியமாக பகிருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.